நெக்ஸ்ட் டே மார்னிங் எழும்பினதுமே வெளியில வந்து பார்த்தா நல்ல மழையா இருந்துச்சு. சரின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ரீரோன் எழும்புக்கு முன்னே ப்ரேயர் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அவன் நான் பத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி என் கூடயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கடலை மாவு தோசை தான். கூடவே 2 in 1 இந்த வெறும் குழம்பு தான் வச்சிருந்தேன். கடலை மாவு தோசைக்கு இந்த வெறும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாட்டு இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படியே மத்தியான லஞ்சுக்கு அதே எடுத்துடலாம் அந்த மாதிரி நினைச்சுதான் இந்த வெறும் குழம்பு வச்சிருந்தேன். கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு இந்த கடலை மாவு தோசை என்னன்னே தெரியாது. எனக்கு எங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லி தந்தாங்க கடலை மாவு தோசை இப்படிதான் போடணும்னு. இப்ப நான் எப்படி வச்சாலும் கடலை மாவு தோசை வரும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அப்படியே மத்தியான லஞ்சுக்கு இந்த மீன் தான் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன். லைட்டை வாஷ் பண்ணிட்டு மீன் ஃப்ரை பண்ணலாம். ஸ்ரீரோனுக்கு மீன் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் மத்தியான லஞ்சுக்கு சோறும் இந்த நெத்திலி ஃப்ரையும் வெறும் குழம்பும் கொஞ்சம் சின்ன உள்ளி. என்ன சமையல்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்